ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான பிரேம்குமார் துமாலின் மகன் அனுராக் சிங் தாக்கூர். அனுராக் சிங் தாக்கூர் அரசியலில் காலடி எடுத்து வைத்ததுமே அனுராக்கின் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசியது. பாரதிய ஜனதா தேசிய இளைஞர் அணி தலைவர், லோக்சபா எம்பி உள்ளிட்ட பதவிகள் அவருக்கு கிடைத்தன. 2019 மோடி இரண்டாவது முறையாக பிரதமரான போது அனுராக்கிற்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தது. அமைச்சர் பணியை திறம்பட செய்த அவர் லோக்சபாவில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு ஸ்தளைக்காமல் பதிலளித்தார். இருப்பினும் 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தபோது மோடி அமைச்சரவையில் அனுராக்கிற்கு இடம் கிடைக்கவில்லை. இது பாரதிய ஜனதாவில் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆனாலும் கடந்த 2 ஆண்டுகளாக கட்சிப் பணிகளில் அனுராக் தொடர்ந்து வேகம் காட்டி வருகிறார். இதனால் விரைவில் நடக்கவுள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போது மீண்டும் அவருக்கு பதவி கிடைக்கும் என்ற பேச்சு அடிபடுகிறது. மத்திய அமைச்சரவையில் எங்கள் தலைவருக்கு இடம் கிடைப்பது உறுதி. அப்படி இல்லாவிட்டாலும் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள ஹிமாச்சல் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் எங்கள் தலைவர்தான் முதல்வர். இந்த முறை எங்கள் குறி தப்பாது என்கின்றனர் அனுராக் ஆதரவாளர்கள்.